ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் எப்படி இருந்துச்சு, அதில் நம்ம எப்படி என்ட்ரி டார்கெட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி டெலிகிராமில் நம்ம போஸ்ட் பண்ண லெவல்ஸ் எல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் டைரக்ஷன் பிரேக் அவுட்டு இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா February 1st மார்க்கெட் இன்டிமேஷன் பண்ணிட்டோம். அடுத்து மார்க்கெட்டோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டை பற்றின சின்ன இன்டிமேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் சூப்பரான ஒரு என்ட்ரி எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற சொல்லி இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து மார்க்கெட்டோடைய சார்ட் எங்க மார்க்கெட் ரிவர்சல் ஆகிற சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி காட்டணும். ஸோ பார்த்தீங்கன்னா அது எக்ஸாக்டா இந்த இடத்துல இருந்து இங்க ரிவர்சல் ஆகி கீழே வந்திருக்கு. அடுத்தடுத்து மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணியிருக்கோம், இன்டிமேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எனக்கும் தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சார்ட்ல மார்க்கெட் அனலைசிஸ் சார்ட்டை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நமக்கு மண்டேக்கான என்ட்ரி டார்கெட்டை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட் எடுத்திருக்கோம். இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் 22,800 அப்படிங்கிற இந்த லெவல் இருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட சப்போர்ட் எடுத்து இது வந்து 6 மந்த்க்கான சப்போர்ட் லெவல். ஒரு சூப்பரான மூவ் மேலே ஸ்டார்ட் ஆச்சு. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா இங்க சூப்பரான ஒரு மொமெண்டம். ஆனால் இந்த ஒவ்வொரு மொமெண்டமும் இந்த ஒரு ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு அப்படியே மேலே போயிட்டு வந்துட்டு இங்கே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது ஓவராலா இப்படி பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்ட்ராடே டேஸ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட்டை டச் பண்ணிட்டு கீழே இறங்கும் போதும் மறுபடியும் மார்க்கெட் இதை உடச்சிட்டு கீழே போயிடுமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் அப்படி போகலாம், சப்போர்ட் எடுத்துட்டு போச்சு. இங்க ஒரு ஸ்ட்ராங் அக்யூமுலேட் ஆகி இந்த ஜோன் லெவல் ஃபார்ம் ஆகும்போது அதுக்கப்புறம் இங்கிருந்து சூப்பரான அடுத்த டார்கெட்டு மறுபடியும் இந்த ட்ரெண்டிங் சப்போர்ட் லெவல். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கண்டினியூவா இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 23,300 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ அப்படியே மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஓவராலாக ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய லெவல். இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அப்படின்னு ட்ராப் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் லெவல் நம்ம போஸ்ட் பண்ண எல்லா லெவல்ஸ்லையும் கொடுத்துருக்கோம். 23,000, 23,100, 300, அப்புறம் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 400, 500, 600 3 டார்கெட் கொடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கு பட்ஜெட்டோடைய இம்பாக்ட்ல இந்த லெவல்லாம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அடுத்து ஸ்ட்ராங்கா ரியாக்ட் ஆகக்கூடிய லெவலை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். 23,300, அதுக்கப்புறம் 23,600 இந்த ரெண்டு லெவல் தான். ஸோ ஓகே, ஓவரால் டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். இது வைடா நம்ம பார்க்கும்போது பையிங் செல்லிங் ப்ரெஷர் எது அதிகமாக இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் மந்த்லி, இந்த மந்த்துக்கான சார்ட் எப்படி இருக்கு. ஏன்னா ஒரு மந்த் முடிஞ்சிருச்சு, அடுத்து நெக்ஸ்ட் மந்த்துக்கான சார்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த லைன்ஸ் எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்க, மந்த்லி பார்த்தீங்கன்னா க்ளோசிங் 23,638 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கப்புறம் அடுத்த ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கறது 24,100. ஸோ இந்த ரெண்டு லெவல் தான். இதுக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற பெருசாக ரியாக்ட் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது மந்த்லியில் க்ளோசிங் பண்ணி 22,820, ஸோ 800 இதான் லெவல். ஸோ மந்த்லியில் இவ்வளோ கிளியராக இருக்கக்கூடிய ஒரு வியூ. ஸோ இப்போ மந்த்லியில் ஃபர்ஸ்ட் டே தான் ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி நடக்கும், அதில் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகக்கூடிய லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கலாம். மினிமம் 15 மினிட்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ டீட்டெயில்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ டீட்டெயில்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக ரியாக்ட் ஆகக்கூடிய லெவல் அப்படின்னு நினைக்கிறது 23,300, அதுக்கப்புறம் 23,600. ஸோ இந்த ரெண்டு லெவல் தான். இந்த ரெண்டு லெவல்ல ஜிக்ஸாக் மொமெண்டம் ஆக ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல லோ 23,400க்கு கீழே மார்க்கெட் இந்த லெவல்ல ஓப்பன் ஆனால் இந்த ட்ரெண்ட் சப்போர்ட் அண்ட் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ சப்போர்ட் அப்படிங்கிற 23,300 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்டா 23,550 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்குமே மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்து 680 ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே. ஸோ இங்கே 100 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கிருந்து ரிவர்ஸ் லைக் கீழே இறங்குதா இல்லை இது பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது அப்படின்னு நம்ம இங்கே பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் நம்ம இதை வந்து சொல்ல வரோம்னா 23,300 23,650 அப்படிங்கிறதும் 600 அப்படிங்கிறதும் இதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த லெவல்
ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம், உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு 23,750 அப்படிங்கிறது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ இந்த லெவல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதை பிரேக் அவுட் பண்ணோம்னா 23,300 அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டை அக்யூமுலேட் பண்ணாதான் இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகுது 23,400 வரைக்கும் வந்து அப்புறம் சடன் பிரேக் அவுட் போனால் மேலே போனால் மட்டும்தான் இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும். இந்த பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா 750, அதுக்கப்புறம் 24,100. ஸோ இதுதான் நம்ம பார்த்த மந்த்லியில பார்த்த விஷயம். ஆனால் இது ஒரு மந்த்லிக்கான டார்கெட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இங்கிருந்து மேலே வரைக்குமே போகக்கூடிய லெவல்ஸ் அப்படின்னா 1 or 2 டேஸ்ல இது போயிடுமா அப்படின்னா மேபி இந்த ரேஞ்ச் 23,750 பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் இது பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் அதிகபட்சமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக பார்க்கறது 23,330 அதுக்கப்புறம் 23,600. இது ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ள மேலே கீழே போகலாம். இந்த 23,300 பிரேக் அவுட் ஆகும்போது 200, 100 அப்படிங்கிற ஒவ்வொரு சப்போர்ட்டும் கீழே இருக்கு. ஸோ இந்த 2 சப்போர்ட்டும் கீழே, அதுக்கும் கீழே மார்க்கெட் ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா இந்த 23,300 அப்படிங்கிற லெவலுக்கும் கீழே டெய்லியில க்ளோசிங் கிளியரா கிடைச்சது அப்படின்னா அடுத்து நமக்கு 300 வரைக்கும் கீழே 23,000 வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 2 லெவலுக்கு அப்புறம் இந்த 23,000 அப்படிங்கிற லெவல் வந்து பிரேக் அவுட் ஆனாதான் அதுக்கு அடுத்த லெவலை வந்து நம்ம பிளான் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டண்டா 23,300, 23,600 ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் 750 அப்படி 150 பாயிண்ட்ஸ் வந்தீங்கன்னா இது ஹையர் டைம் ஃப்ரேமுடைய ஜோன். அதனால இந்த லெவல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். இது வோல்டிலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய இடமா கூட இருக்கு. ஸோ என்ட்ரியில் நம்ம இந்த விஷயங்களை மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனால் சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ட் போகும்போது கால் பிளான் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ரெசிஸ்டன்ட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ட்ல ரிவர்சல்ல புட் ஆப்ஷன் எடுத்து கீழே 23,400, 300 அப்படின்னு 2 டார்கெட் வரைக்கும் பிளான் பண்ணலாம். ரெண்டுக்கும் கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி அடுத்தடுத்து டார்கெட்டுக்கு போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராமில் அதை போஸ்ட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட நம்ம மார்க்கெட் மூவ்மெண்ட்டும் அதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பேங்க் நிஃப்டி ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்தோம். ஏன்னா நிஃப்டி தான் நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கும் அப்படின்னா நிஃப்டி தான் ஓவரால் டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். ஆனால் பேங்க் நிஃப்டியில லெவல்ஸ் மட்டும் இம்பார்ட்டண்டா இருக்கிறதுலாம் பார்த்துடலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டி நம்ம எதுவும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க் பண்ணதுல 48 கிட்டத்தட்ட 48லேருந்து 49,500 வரைக்கும் ஒரு ஜோன் லெவல், அதுவும் ஹை டைம் ஃப்ரேமோட ஜோன். இந்த லெவல்ல மார்க்கெட் ரேஞ்சு தான் போகும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிருந்தே ஒரு ரேஞ்சு தான். ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் மார்க்கெட் இங்கே சப்போர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி அதுக்கப்புறம் கீழே வந்து சப்போர்ட் எடுக்குது. அடுத்து இது 49,800 பிரேக் அவுட் ஆனால் 800க்கு அப்புறம் 50,400 அப்படின்னு இந்த லெவல் தான். ஸோ அப்போ இங்கிருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போனால் 50,400 வரைக்கும் மேலே போகும். கீழே வந்ததுன்னா 48,850. ஸோ இந்த லெவல் கீழே, அதாவது 48,850 to 900 அப்படிங்கிற இந்த லெவல் தான் நமக்கு சப்போர்ட் லெவல். இந்த லெவலுக்கும் கீழே போகிறது அப்படின்னா இது கொஞ்சம் சிரமம். அட் த சேம் டைம் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 50,400 தான் அடுத்த டார்கெட்டும் ரெசிஸ்டன்ட்டும். ஸோ இந்த லெவலுக்கு மேலேயும் போகிறது கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஃப்டியில பேஸ் எப்படி பார்த்தோமோ அதே போல இங்க மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் அக்யூமுலேஷன் இருக்கணும். ஒரு ஒயிட் கேண்டில் அல்லது நல்ல ஸ்ட்ராங்கா அக்யூமுலேஷன் இங்க இருந்து ஜிக்ஸாக்கா மார்க்கெட் வந்து இறங்கி இறங்கி இங்க ஒரு அக்யூமுலேஷன் ஃபுல்லா எடுத்து இதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா இந்த லெவலும் கூட பிரேக் அவுட் ஆகிட்டு இங்க போறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இங்க நடந்தால் அது நடக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல டார்கெட் மேல அப்சைட் போனுச்சுன்னா அதாவது ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் சூப்பரான ரேலி இருக்கும். அட் த சேம் டைம் டவுன் சைடு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் 23,300, 100, 23,000. ஸோ 3 சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல 23,300 ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா கீழே 1 by 1 நம்ம டவுன் சைட் டார்கெட் வச்சுக்கலாம். அப் சைட்லயும் வந்து 23,600, 750 இந்த 2 டார்கெட் தான். இது 2 டார்கெட்டுமே பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த டார்கெட்டுக்கான லெவலை நம்ம பிளான் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணிட்டோம். என்ட்ரி டார்கெட்டையும் பார்த்துட்டோம். ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டீப் இன் த மணி தான் எப்பயுமே நம்ம பிளான் பண்றோம். ஸோ டீப் இன் த மணி அப்படின்ற லெவல்ல
நீங்க 23,300க்கும் கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் எது வேணாலும் எடுத்துக்கலாம், அல்லது 23,300 எடுத்துக்கலாம். புட்டை பொறுத்த வரைக்கும் 23,700 700க்கு மேல இருக்கக்கூடிய 800 900 எந்த ஸ்டாக் ஆனாலும் நீங்க ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியான டார்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம், சக்சஸ் ரேஷியோ அதிகம் அப்படிங்கிறனால இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லியிருக்கோம். அந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியன் எது வந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.